ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 12, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சேவை செய்வதற்கு அதிக அளவு உற்சாகத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்களிடம் இந்த ஞானமும் யோகமும் இருப்பதனால் அதனை பிறருக்கு கற்பியுங்கள். சேவை செய்வதை அதிகரியுங்கள். கேள்வி: சேவை செய்வதற்கான உற்சாகம் இல்லாததற்கு காரணம் என்ன? எந்த ஒரு தடையினால் உற்சாகம் இல்லாதுள்ளது? பதில்: குற்றப்பார்வையே மிகப்பெரிய தடையாகும். உற்சாகத்துடன் சேவை செய்வதற்கு இந்த நோய் உங்களை அனுமதிப்பதில்லை. இது மிகவும் கடுமையான நோயாகும். குற்றப்பார்வை குளிர்மையடையாது விட்டால் குடும்ப வாழ்க்கையின் இரு சக்கரங்களும் நன்றாக இணைந்து செல்லாததால் இல்லறம் ஒரு சுமையாகி விடுகிறது. அதனால் லேசாக இருந்து சேவையில் உற்சாகத்தை கொண்டிருப்பது சாத்தியமற்றது ஆகிவிடும். பாடல்: விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள், புதிய யுகம் விடிய உள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அனைவரும் வைத்திருக்க வேண்டிய இதை போன்ற அத்தகைய சில நல்ல பாடல்கள் உள்ளன. அவை ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்பாடல்கள் நாடகத்திற்கு ஏற்ப அவ்வாறு செய்வதற்கு ஒரு தொடுகையினால் தொடப்பட்ட மக்களால் இயற்றப்பட்டன. அதனாலேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு இவை பயன்படுகின்றன. அத்தகைய பாடல்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் போதையும் உயர்கின்றது. நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை அறிந்திருப்பதால் குழந்தைகளாகிய உங்களுடைய போதை உயர்வாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் ராவணனிடமிருந்து திரும்ப பெறுகின்றீர்கள். மக்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது மற்றொருவருடைய ராஜ்யத்தை கைப்பற்றவே தாம் செல்கின்றனர் என்ற சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு ஒருவரின் கிராமத்தை கைப்பற்ற விரும்புகிறார்கள். அவர்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களுக்காக சண்டையிடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாயையுடனேயே சண்டையிடுகின்றீர்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எவருக்கும் இது பற்றி தெரியாது. நீங்கள் இவ்வுலகம் முழுவதும் உங்கள் ராஜ்யத்தை மறைமுகமான முறையில் ஸ்தாபிக்க வேண்டும். அதாவது நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை அறிவீர்கள். உண்மையில் இதனை சண்டை என நீங்கள் அழைப்பதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் சதோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதானம் ஆக வேண்டி இருந்தது. நீங்கள் மீண்டும் இப்பொழுது சதோப்பிரதானம் ஆக வேண்டும். உங்கள் சொந்த பிறவிகளை பற்றியே நீங்கள் அறிந்திருக்கவில்லை. தந்தையே இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஞானத்தை பெற மாட்டார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே விளங்கப்படுத்துகின்றார். தர்மமே சக்தி என கூறப்பட்டுள்ளது. பாரத மக்களுக்கு தமது தர்மம் எது என்பது தெரியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே உங்கள் தர்மம் என்பதை நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை வந்து மீண்டும் உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகின்றார். உங்கள் தர்மம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவருடனும் சண்டையிட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களை சுயத்தின் ஆதி தர்மத்தில் ஸ்திரப்படுத்திக் கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதற்கு காலம் எடுக்கிறது. இதனை பற்றி பேசுவதன் மூலமே நீங்கள் இதில் ஸ்திரப்பட முடியும் என்றில்லை. உள்ளார இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் அமைதியின் சுரூபம். ஆத்மாவான நான் இப்பொழுது தமோப்பிரதானமாகவும் தூய்மையற்றவராகவும் ஆகியுள்ளேன். ஆத்மாவாகிய நான் அமைதி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தேன். பின்னர் எனது பாகத்தை நடிக்கும் பொழுது நான் தமோப்பிரதானம் ஆகினேன். நான் இப்பொழுது தூய்மையாகி வீடு திரும்ப வேண்டும். உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுவதற்கு நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்ற போதையை கொண்டிருப்பீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது மிகவும் இலகுவானது.
நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் தூய்மையாகி அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். உலகத்தினருக்கு அந்த அமைதி தாமத்தை பற்றியோ சந்தோஷ தாமத்தை பற்றியோ தெரியாது. சமய நூல்களில் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஞானக்கடலின் ஒரே ஒரு கீதையே உள்ளது. அதில் அவர்கள் பெயரை மாற்றியுள்ளார்கள் என்பதே அதன் விஷயமாகும். ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவே அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஞானக்கடலும் என அழைக்கப்படுகின்றார். வேறு எவரும் ஞானம் நிறைந்தவர் என அழைக்கப்படுவதில்லை. அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதே நீங்கள் ஞானம் நிறைந்தவராக ஆக முடியும். அனைவரும் இப்பொழுது பக்தி நிறைந்தவர்களாக உள்ளார்கள். நீங்களும் அவ்வாறே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். சிலரிடம் இந்த ஞானம் உள்ளது, சிலரிடம் இல்லை. எனவே என்ன கூறப்பட முடியும்? அதற்கு ஏற்ப உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். தந்தை சேவை செய்வதற்காக அதிக அளவு உற்சாகம் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாநாடு போன்றவற்றை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதிலும் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கான சக்தி அல்லது அதற்கான யுக்திகளை இன்னமும் உருவாக்கவில்லை. சகோதரர்களிடம் சிறிதளவு சக்தி இருப்பதனால் சேவையை விரிவடைய செய்வதற்கான சில வழிகளை உருவாக்குவதற்கு ஓர் ஒன்று கூடலை ஏற்பாடு செய்யலாம் என சிந்திக்கிறார்கள். அவர்கள் இதற்காக செயற்படுகிறார்கள். இது சக்தி சேனை என அழைக்கப்பட்ட பொழுதிலும் சில சக்திகள் கல்வியறிவு அற்றவர்களாக உள்ளனர். கல்வியறிவற்ற சிலர் கல்வியறிவு உள்ளவர்களுக்கு மிக நன்றாக கற்பிக்கிறார்கள். குற்றப்பார்வை பெரும் தீங்கை விளைவிக்கிறது என்று பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இது ஒரு மிகவும் கடுமையான நோய். இதனாலேயே அந்த அளவிற்கு உற்சாகம் இருப்பதில்லை. ஆகவே இல்லற பாதையில் இரு சக்கரங்களும் இணைந்து நன்றாக ஓடுகின்றனவா என பாபா கேட்கின்றார். அந்த பக்கத்தில் மிகப்பெரிய சேனைகள் உள்ளன. மிகவும் நல்ல கல்வியறிவு உள்ள பெண் குழுக்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு உதவி கிடைக்கின்றது. மக்கள் மறைமுகமானவர்கள். பிரம்மா குமார்கள் குமாரிகளான நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது எவருக்கும் தெரியாது. நீங்களும் வரிசை கிரமமானவர்கள். இல்லற பாதையின் சுமைகளால் உங்கள் முதுகுகள் வளைந்து விட்டன. சிலர் தம்மை பிரம்மா குமார்கள் குமாரிகள் என கூறிய பொழுதிலும் அவர்களின் குற்றப்பார்வை குளிர்மையடைவதில்லை. இரு சக்கரங்களும் ஒரே வேகத்தில் ஓடுவது மிகவும் சிரமமாகும். நீங்கள் சேவை பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதற்காக பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். சிலர் செல்வந்தராக இருந்த பொழுதிலும் அவர்களிடம் உற்சாகம் இருப்பதில்லை. அவர்கள் செல்வத்தின் மீது பேராசை கொண்டுள்ளார்கள். தமக்கென சொந்த குழந்தைகள் இல்லாது விட்டாலும் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறார்கள். அவர்கள் அந்த அளவு உற்சாகத்துடன் கூறுவதில்லை, பாபா நான் இங்கிருக்கின்றேன், நான் ஒரு பெரிய வீட்டை வாங்கி சேவைக்காக கொடுப்பேன். பாபாவின் பார்வை விசேஷமாக டெல்லி மீதே உள்ளது. ஏனெனில் டெல்லியே தலைமை காரியாலயமான தலைநகரமாகும். பாபா கூறுகின்றார், சேவை குறிப்பாக டெல்லியிலேயே பரவ வேண்டும். நீங்கள் கடும் முயற்சி செய்து எவருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். பாண்டவர்களுக்கு 3 சதுரடி நிலமேனும் கௌரவர்களினால் கொடுக்கப்படவில்லை என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. கௌரவர்கள் என்ற வார்த்தை கீதையிலிருந்தே எடுக்கப்பட்டது. கடவுள் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். அதுவே கீதை என பெயரிடப்பட்டது. எனினும் அவர்கள் கீதையின் கடவுளை மறந்து விட்டார்கள். இதனாலேயே பாபா மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறுகின்றார், இந்த ஒரு முக்கிய கருத்தை விளங்கப்படுத்துங்கள். முன்னர் பாபா கூறுவதுண்டு, பனாரஸில் உள்ள விதூத் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் வழிமுறைகளை காட்டுகின்றார். ஆகவே அவர்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முதல் இலக்கமான அதாவது தலைநகரம் டெல்லிக்கு சேவை செய்வதற்கான வழிகளை உருவாக்குங்கள். ஒன்று கூடல் ஒன்றை கூட்டி இந்த விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள்.
டெல்லியில் எவ்வாறு மிகப்பெரிய மேளாவை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திப்பதே முதன்மையான விஷயம். டெல்லியில் அம்மக்கள் பல உண்ணாவிரதங்கள் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் அவ்வாறான விஷயங்களை செய்வதில்லை. நீங்கள் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றில் ஈடுபட அவசியமில்லை. நீங்கள் உறக்கத்தில் இருப்பவர்களை விழித்தெழச் செய்கிறீர்கள். டெல்லியில் உள்ளவர்களே இந்த பணியை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முன்னைய கல்பத்தில் இடம்பெற்றதை போன்று நீங்கள் ஒளி தத்துவமான பரந்தாமத்தின் அதிபதிகளாக இருந்தீர்களா என்பதையும் இப்பொழுது உலக அதிபதிகளாக ஆகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உலக அதிபதிகள் ஆக வேண்டும் என்பது நிச்சயமாக உறுதியாகும். இப்பொழுது உங்களுக்கு தலைநகரத்தில் 3 சதுரடி நிலம் தேவை. அப்பொழுது உங்களால் இந்த ஞான குண்டுகளை போட முடியும். இந்த போதை இருக்க வேண்டும். பிரபல்யமான மக்களிடமிருந்து ஓசை தேவைப்படுகிறது. இந்நேரத்தில் முழு பாரதமும் ஏழ்மையாகிவிட்டது. ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காகவே தந்தை வருகின்றார். டெல்லியில் மிக நல்ல சேவை இடம்பெற வேண்டும். பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் சிக்னல் கொடுக்கின்றார். டெல்லியில் உள்ளவர்கள் பாபா தமது கவனத்தை இதில் திருப்புகின்றார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பாலும் தீனியும் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் பாண்டவர்களாகிய உங்களின் கோட்டையேனும் இருக்க வேண்டும். அது டெல்லியிலேயே கட்டப்பட வேண்டும். இதற்கு மிக சிறந்த தலைவர் ஒருவர் தேவை. நீங்கள் பெருமளவு செய்யலாம். பாரதமே எங்கள் பூமி, நாங்கள் இதனை செய்வோம் என அம்மக்கள் மிக பெருமையுடன் பாடுகிறார்கள். எனினும் அவர்களிடம் அதற்கான சக்தி எதுவும் இல்லை. வெளிநாட்டு உதவியின்றி அவர்களை ஈடேற்ற முடியாது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அதிக அளவு உதவியை பெறுகின்றீர்கள். வேறு எவராலும் அவ்வளவு உதவியை செய்ய முடியாது. இப்பொழுது மிக விரைவில் ஒரு கோட்டையை உருவாக்குங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஆகவே உங்களுக்கு பெரும் உற்சாகம் இருக்க வேண்டும். பலரின் புத்திகள் அரட்டையடிப்பது போன்றவற்றில் சிக்கி உள்ளது. பெண்களுக்கு தங்கள் பந்தனத்தினால் பெரும் கஷ்டம் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு எந்த பந்தனங்களும் இல்லை. பெண்கள் அப்பாவிகளும் பலவீனமானவர்களும் என கூறப்படுகிறது. எனினும் ஆண்கள் பலசாலிகள். ஓர் ஆண் திருமணம் செய்யும் பொழுது அவரே குருவும் கடவுளும் அனைத்தும் என்று கூறப்படுவதால் அவருக்கு கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பெண் ஒருவர் ஒரு வாள் போன்றவராகவே உள்ளார். ஒரு பெண் எப்பொழுதும் தன் கணவரின் பின்னாலேயே சென்று கொண்டிருப்பதனால் உண்மையில் கணவரின் பின்னால் உள்ள வாள் போல் ஆகின்றார். அந்த பெண் தனது கணவன், குழந்தைகள் போன்றோரின் மீது பற்று வைத்திருப்பாள். ஆனால் ஆண்கள் அந்த அளவிற்கு பற்று வைத்திருப்பதில்லை. அவர்கள் ஒரு மனைவியை இழந்தால் 2வது 3வது என தேடிக்கொள்வார்கள். அப்பழக்கத்தை அவர்கள் தங்களில் பதித்து கொண்டுள்ளார்கள். பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். இதனையும் அதனையும் செய்தி பத்திரிகைகளில் அச்சடியுங்கள். குழந்தைகளாகிய நீங்களே தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதனை விளங்கப்படுத்துவது உங்கள் கடமையாகும். தாதா பாபாவுடன் இருப்பதனால் இவரால் எங்கும் செல்ல முடியாது. மக்கள் கூறுவார்கள், ஷிவ் பாபா, எனக்கு இன்னென்ன கஷ்டம் உள்ளது. இதனை குறித்து உங்களால் எனக்கு ஆலோசனை கூற முடியுமா? அத்தகைய வினாக்களை அவர்கள் கேட்கிறார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கவே தந்தை வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகி நீங்கள் முழுமையாக இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இந்த விஷயங்களை உங்கள் மத்தியில் கலந்துரையாட முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது துரித சேவை செய்வதற்கான அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட வேண்டும். சேவை தவழும் வேகத்தில் தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது பலரும் நன்மையடையக்கூடிய வகையில் அத்தகைய அற்புதங்களை நிகழ்த்துங்கள். முன்னைய சக்கரத்திலும் பாபா இதனை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர் இப்பொழுதும் அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பலரின் புத்திகள் ஏதோ ஒன்றில் சிக்கி உள்ளன. அவர்களுக்கு உற்சாகம் இருப்பதில்லை. அவர்கள் மிக விரைவிலேயே ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றார்கள். ஷரீர உணர்வே அனைத்தையும் உண்மையை அழித்துள்ளது.
உண்மையை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக மிகவும் இலகுவான அத்தகைய விஷயங்களை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் சக்தியை பெற மாட்டீர்கள். சிலர் நிலையங்களை பராமரித்தாலும் ஷரீர உணர்வு உடையவராக இருப்பதனால் அவர்களிடம் எந்த போதையும் இல்லை. அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகினால் தாங்கள் யாருடைய குழந்தை என்பதை அறிந்து கொள்வதனால் போதை உடையவர்கள் ஆகுவார்கள். தந்தை கூறுகின்றார், எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிக சக்தியை நீங்கள் பெறுவீர்கள். அரை கல்பமாக ஷரீர உணர்வின் போதையில் இருந்ததால் ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி எடுக்கிறது. பாபா ஞானக்கடல் என்பதாலும் நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுள்ளதாலும் உங்களால் மற்ற பலருக்கும் விளங்கப்படுத்த முடியும் என நீங்கள் உணர்கின்றீர்கள் என்றில்லை. நினைவின் சக்தியும் இருக்க வேண்டும். இந்த ஞான வாளும் நினைவு யாத்திரையும் உள்ளன. இந்த இரு விஷயங்களும் வெவ்வேறானவை. இந்த ஞான மார்க்கத்தில் நினைவு யாத்திரையின் சக்தி அவசியம். அது இல்லாமல் இருந்தால் வாள் ஒரு மூங்கில் மரவாள் ஆகிவிடும். சீக்கியர்கள் வாள்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கிறார்கள். அதுவே அவர்கள் சண்டையிட பயன்படுத்துகின்ற ஆயுதமாக இருந்தது. உண்மையில் குருமார்கள் என்றுமே சண்டையிடக்கூடாது. ஒரு குரு அகிம்சையை கடைபிடிப்பவர். சண்டையிடுவதன் மூலம் சத்கதியை அடைய முடியாது. உங்களுடையது யோக விஷயம். நினைவின் சக்தி இல்லாதுவிட்டால் இந்த ஞான வாளால் வேலை செய்ய முடியாது. குற்ற பார்வையே பெருமளவு பாதிப்பை விளைவிக்கின்றது. ஆத்மாக்கள் செவிகளின் மூலமாக கேட்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நினைவினால் போதை கொண்டிருங்கள். அப்பொழுது சேவை தொடர்ந்தும் அதிகரிக்கும். தமது உறவுக்காரர்கள் தாம் கூறுவதை கேட்பதில்லை என சில நேரங்களில் குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா கூறுகின்றார், அதற்கு காரணம் நீங்கள் நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருப்பதாகும். இந்த ஞான வாள் வேலை செய்வதில்லை. நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி மறைமுகமானது. பிறருக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது மிகவும் வெளிப்படையானது. நீங்கள் நினைவின் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். நினைவிற்கான முயற்சி மறைமுகமானது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் சக்தியை பெற முடியாது. நினைவு சக்தியினாலேயே நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகின்றீர்கள். நீங்கள் ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்கள் நினைவு நிலையாகவும் உங்கள் ஸ்திதி மிகவும் நன்றாகவும் இருந்தால் நீங்கள் பெரும் சந்தோஷத்துடன் இருக்கின்றீர்கள். மிக சரியான நினைவை நீங்கள் கொண்டிருக்காமல் ஏதோ ஒன்றை குறித்து மூச்சு திணறிக் கொண்டிருந்தால் உங்கள் சந்தோஷம் மறைந்து விடுகிறது. மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை நினைக்க மாட்டார்களா? இங்கு வீட்டிலிருந்து அனைத்தையும் மேற்கொள்ளும் நேரத்தில் நீங்கள் ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஆசிரியர் மூலம் நீங்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்வதனால் நிச்சயமாக நீங்கள் தந்தையையும் குருவையும் நினைவு செய்வீர்கள். அவர் தொடர்ந்தும் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் விளங்கப்படுத்துகின்றார். எனினும் நீங்கள் வீட்டில் உங்கள் செல்வம், செழிப்பு, உங்கள் குழந்தைகள் போன்றோரை பார்க்கும் பொழுது அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டுமென பாபா உங்களிடம் பலமுறை கூறுகின்றார். தந்தையின் நினைவே அனைத்திலும் அதி உயர்ந்த சேவையாகும். உங்கள் புத்தியிலும் உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இந்த ஞான கருத்துக்களை பிறருக்கும் கூறுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். அதர்மமான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். அவர்கள் முதல் விஷயமான ஆல்பாவை புரிந்து கொள்ளாதுவிட்டால் வேறு எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அனைத்திற்கும் முதலில் ஆல்பாவை அவர்களிடத்தில் உறுதியாக்குங்கள். அதுவரையில் மற்ற பாடங்கள் எதற்கும் செல்ல வேண்டாம். சிவ் பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். இந்த அசுத்தமான உலகில் மாயையின் பெரும் பகட்டு உள்ளது.
நாகரீகம் போன்றவை அதிக அளவில் உள்ளன. இந்த அசுத்த உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாகுவீர்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அனைத்தையும் மிக நன்றாக கிரகியுங்கள். எதிரியான மாயை பலரின் விவேகத்தையும் முற்றிலுமாக அழித்து விடுகின்றாள். ஓர் இராணுவ தளபதி தவறு செய்தால் அவர் வேலை நீக்கம் செய்யப்படுகின்றார். அந்த தளபதி தன்னை குறித்து வெட்கப்பட்டு தானாகவே ராஜினாமா செய்கின்றார். இங்கும் அவ்வாறே உள்ளது. சில நேரங்களில் மிக நல்ல தம்பதிகளும் தோல்வியடைகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நினைவு செய்வதற்கு மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். நினைவின் போதையை பேணுவதால் சேவை செய்வது இயல்பாகவே தொடர்ந்து அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நினைவில் நிலைத்திருப்பதை முயற்சி செய்யுங்கள். 2. இந்த ஞானத்தை பற்றிய விஷயங்கள் மாத்திரமே பேசுங்கள். எவருக்கும் என்றுமே துன்பம் விளைவிக்காதீர்கள். அதர்மமான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசிர்வாதம். நீங்கள் மாஸ்டர் பரஸ்நாத், அதாவது தெய்வீக பிரபு ஆகி இரும்பை போன்ற ஆத்மாக்களை தெய்வீகமானவர்களாக மாற்றுவீர்களாக. நீங்கள் அனைவரும் பரஸ்நாத் தந்தையின் மாஸ்டர் பரஸ்நாத் குழந்தைகள் ஆவீர்கள். ஆகவே ஓர் ஆத்மா எவ்வளவுதான் இரும்பை போல் இருந்தாலும் உங்களின் சகவாசத்தில் இரும்புகள் தெய்வீகமானதாக மாறும். இவர் இரும்பை போல் இருக்கின்றார் என ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். தத்துவ ஞானியின் கல்லின் சிறப்பியல்பு இரும்பை தங்கமாக மாற்றுவதாகும். நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுதும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இந்த லட்சியத்தையும் அதற்கான தகைமைகளையும் சதா உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஆத்மாக்களான உங்களிடமிருந்து ஒளி கதிர்கள் வெளிப்படுவதை அனுபவம் செய்ய முடியும். இந்த கதிர்கள் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பொன்னாக மாறுவதற்கான சக்தியை கொடுக்கும். ஸ்லோகம். ஒவ்வொரு செயலையும் தைரியமாக செய்யுங்கள். நீங்கள் அனைவருடைய மரியாதையையும் பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். இந்த மேன்மையான பிராமண பிறவியின் அடிப்படை இறை அன்பே ஆகும். எங்கு அன்பு உள்ளதோ அங்கே உலகம் இருக்கும், அங்கே உயிர் இருக்கும் என கூறப்படுகிறது. எங்கு அன்பு இல்லையோ இதயத்தில் உயிர் துடிப்பு இருக்காது. அத்துடன் அதற்கென ஓர் இடமோ அல்லது உலகமோ இருக்காது. அன்பை கண்டு அடைந்ததால் நீங்கள் உலகையே கண்டு அடைந்து விட்டீர்கள். இந்த உலகம் ஒரு துளி அன்பிற்காக இயங்குகிறது. ஆனால் குழந்தைகளான உங்களுக்கோ இறை அன்பு உங்களின் சொத்தாகும். நீங்கள் இறை அன்பினால் பராமரிக்கப்படுகிறீர்கள். அதாவது உங்களின் பிராமண வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுகின்றீர்கள். எனவே சதா அன்பு கடலில் திளைத்திருங்கள். ஓம் சாந்தி.